இன்று நடைபெற இருக்கும் இந்த 58ஆம் ஆண்டு கலைப்படைப்பான கரூர் TSS பிரதர்ஸ் கைவண்ணத்தில் வரமாய் வந்த சாமி எனும் வாழ்வியல் நாடகம். இந்த நாடகத்தை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள எங்களது ஊர் கொத்துக்காரர் வெங்கடு என்கிற SN வெங்கடேசன் அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்கு எங்களது நாடக மன்றத்தின் சார்பாக கோரக்காடு பாலு அவர்கள் அவருக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அணிவிப்பார். இப்போது இந்த நாடகத்தை துவக்கி வைத்து துவக்க உரையாற்றுமாறு எங்களது ஊர் கொத்துக்காரர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் பண்டிகையை முன்னிட்டு எங்கள் ஊரின் பொதுவான இளைஞர் நாடக மன்றம், இது தனியான இளைஞர் நாடக மன்றம் இல்லை, எங்கள் ஊரோட பொதுவான இளைஞர் நாடக மன்றம். எங்களுடைய நாடக மன்றத்தை பொறுத்தளவு சான்ஸ் கொடுப்போம், இதில் எந்த வேறுபாடும் இருக்காது, அதனால் சிறப்பாக நடத்துவாங்க. அதுபோல் நாடகம் நாங்கள் செலவண்டி போடுறோம், இருந்தாலும் இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அதனால் இதில் வந்து ஒரு கருத்து இருக்கும். எங்கள் நாடகத்தை பொறுத்தளவு ஆபாசமாக எதுக்கு எடுத்தாலும் பாட்டு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. வாழ்வியல் நாடகம்னா வாழ்வியல் நாடகமாக இருக்கும். என்னை இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு 75% தெரியும். என்னை வந்து வெங்கடுன்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து பஞ்சாயத்து தலைவராக 3 டைம் வந்து பொதுமக்களுக்கு ஏழை இளைஞர்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறேன். அது நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதேமாதிரி இந்த கோயில் நான் வந்து எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் 25 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். எவ்வளோ சிரமப்பட்டு கட்டணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் நம்ம ஊராட்சி சேர்ந்த நிறையா கோயிலுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த வரமாய் வந்த சாமியின் நாடகத்தை கடைசின்னு இருந்து நீங்கள் கண்டுகளிங்க. இந்த வாய்ப்பளித்ததுக்கு எனது இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக, ஊர் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இவ்விழா சிறப்பாக நடைபெற நான் முழு மனதுடன் வேண்டுகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இளைஞர் நாடக மன்றத்தாரின் 58ஆம் ஆண்டு கலைப்படிப்பாக எண்ணத்தில் உருவாகி பல மேடைகளில் வெற்றி கண்ட வரமாய் வந்த சாமி, இது உறவல்ல உயிர் எனும் நாடகத்தை இயக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரமாய் வந்த சாமி நாடகம் இனிதே ஆரம்பம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயில்
இசை பாடும் திருநாடு இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா. அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் சின்னமோ. அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் சின்னமோ. மாதங்கள் பரமாக உருவானதோ மகராணி முகமின்று நெருகேறுதோ. ஆடாத பொன்னுங்களாடு பாடாத தென்பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா. என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது என் வீட்டின் எண்ணிக்கை
தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தாயாக ஆகட்டும் என் தெய்வமே. ஆடாத பொன்னுஞ்சலாடு, பாடாத தென்பாங்கு பாடு. கண்ணான மணவாளன் சேயாகிறான், கல்யாண மகராசி தாயாகிறாள். கண்ணான மணவாளன் சேயாகிறான், கல்யாண மகராசி தாயாகிறாள். கட்டில் கொண்டால் அங்கு நான் பிள்ளையே, தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே. ஆடாத பொன்னுஞ்சலாடு, பாடாத தென்பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம். அண்ணா மாப்பிள வாங்க மாப்பிள, எப்போ வந்தீங்க? வாங்கண்ணா. அம்மா தெய்வானே, உங்க அன்னியார் எங்கேயுமா போயிட்டா? அண்ணா அவங்க இப்பதான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. கீரிக்கு நிற மாச பிள்ளை தனியா விட்டு போட்டு பையனை வேற கூட்டு போயிட்டாளா? அவளை மச்சான் 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 தெய்வானிய தனியை விட்டுட்டு போல, நான் துணைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சியும் மருமனும் போறாங்க. ஐயோ மாப்பிள, உன் தங்கச்சியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியா நீங்க? மச்சான் இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க தங்கச்சி உயிர், எனக்கு என் தங்கச்சி உயிரியா? அதுவும் சரிதாயா. ஏங்கண்ணே சாப்பிட்டியா? மாப்பிள சாப்பிட்டாரா? அண்ணா நான்லாம் நல்லா தான் சாப்பிட்டேன். உங்க மாப்பிள்ள தான் வரும்போதே கடையில நல்லா சாப்பிட்டு வந்தாரு போல இருக்கு. ஏன் வயிறை விட இவங்க வயிறு தான் பெருசா இருக்கு பாருங்க. ஏன் மாப்பிள, தங்கச்சி இங்க அனுப்பிவிட்டு போட்டு டெய்லியும் ஒரு முட்டி கல்லியா ஒன்னா வடக்குன்னு குடிக்கிறியாமா? அண்ணா ஒரு முட்டுக்கல்ல இல்லைன்னா 2 முட்டுக்கல்ல கூட இவர் குடிப்பார். ஆமா, ஏனே சாயங்காலம் கல்லு குடிக்கிறேன். உங்க அண்ணன் மட்டும் கல்லீரல் தண்ணி மட்டும் குடிக்கிறாரா? பாத்தியானா அவரு குறும்புமா. யாருங்க மாப்பிள, நம்ம தங்கச்சிக்கு பண்ண வளைகாப்பு விருந்து இதெல்லாம் எப்படி பரவாயில்லையா? ஆமா, உங்க சொந்தக்காரங்களா என்னமா பேசிக்கிறாங்க? மாப்பிள்ளை இங்க பாருங்க, நீங்க வச்ச விருந்து சேர சீரு படுகோட்டியில உங்களை பேசாத ஆளே கிடையாதுயா. எல்லாரும் உறவுக்குத்தான் விருந்து வைக்கிறாங்க. நீ ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கையா? மாப்பிள இது என்ன மாப்பிள விருந்து? என் தங்கச்சிக்கு மட்டும் குழந்தை நல்லபடியா பிறந்து வச்சுக்கா. இந்த 18 பட்டியும் கூப்பிட்டு ஒன்னா கேடா விருந்த வைப்பா இந்த வடுகப்பட்டி ராமலிங்கம். மாப்பிள இந்த நான் கும்பிட்றேன் இந்த அம்மன் சாமி அருளால என் தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய பிள்ளைய எம்மவனுக்கே கட்டி வச்சு இந்த தலைமுறையில் இருக்கிற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நாமெல்லாம் சந்தோஷமா ஒரே குடும்பமா வாழணும் ஐயா. அதுதான் என்னோட ஆசை. அண்ணா என் மனசுலயும் அதே ஆசைதானா இருக்கு. நம்ம வம்சம் வாழையடி வாழையா தலைக்கணும். நான் ஒரு பொட்டு பிள்ளைய பெத்து உன் கையில கொடுக்கணும். ஆமா, ஆண்டவன் முன்னித்துல நீங்க 2 பேரும் நினைச்சது கண்டிப்பா நடக்குமா? தெய்வான இதுல ஆட்டுக்கறி இருக்குதுமா, உள்ள கொண்டு வெய்ய உங்க அன்னியாரி வந்ததுமே குழம்பு வைக்க சொல்லு. ஏன்னா
நாங்க யார் வச்சாதான் குழம்பு நல்லா இருக்குமா? எனக்குள்ள குழம்பு வைக்க தெரியாதா? அப்படி இல்லை கண்ணு. ஆ. நீ சும்மா இருக்கணும் கண்ணு. ஏன்னா உனக்கு எப்போ வரும் வேணாலும் வலி வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். நீங்க கொடுங்க, நான் குழம்பு வைக்கிறேன். நீ ஏன் வலி கண்ணு? நீங்க பேசிட்டே இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல குழம்பு ரெடி பண்ணேன். ஏன் மாப்பிள ஆட்டுக்கறி எடுத்துருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வர்ற வழியில ஒரு கோட்டை நல்லா உசார் பண்ணிட்டு வந்திருப்பிய. மச்சான் பல பேரு உள்ள பேருக்கு மகாதேவனுக்கே தெரியாது. தெய்வானைக்கு என்ன வழி ஒடிக்குன்னு தெரியாது. டாக்டர் பத்திரமா பார்த்து கூட்டு வேறு சொல்லியிருக்காரு ஆஸ்திரிக்கு. தெரியுமையா, நான் சும்மா தான் சொன்னேன். எதா இருந்தாலும் நாம பொறுமையா பார்ப்போம். தங்கச்சி குழம்பு ரெடி பண்ணிடுவாளா? இவ வேற கிரிக்கி அவ வாட்டுக்கு போயிட்டா. பையனையும் கூட்டிட்டு போயிட்டா. என்னதான் பண்றது? அம்மா, அண்ணா, ஐயோ அம்மா, வலி தாங்க முடியல. அண்ணா, ஐயோ அம்மா. அம்மா ஒன்றும் பயப்படாம, அண்ணன் கூடவே இருக்கிறேன். சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் போற வழியில மணிட்டு சொல்லி அண்ணியுமே தேவாவையும் கூட்டுங்கலாம். மச்சான் போய் வண்டி எடுக்கிறேன். எனக்கு முடியலங்க. தாயே பராசக்தியே நல்ல விதமா பார்த்து கொடுக்கணுமா தாயே, எந்த குறையில்லாம இல்லாம பார்த்துக்கோணும். ஆஹா ஆஹா ஐயா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. குழந்தையும் சந்தோஷம். குழந்தையும் அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுவும் ஆரோக்கியமா இருக்காங்க. மச்சான் நீங்க நினைச்ச மாதிரி நமக்கு புள்ள வந்திருக்கு ஐயா. அந்த புள்ளைய உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக அந்த மகாலட்சுமிய ஐயா, இந்தங்க குழந்தைய உங்க கையால வாங்கிக்கங்க. குடும்பம் 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 மருமல குடும்பம். யோ மாப்பிள, குழந்தை என் தங்கச்சி மாதிரியே அச்ச அசலா இருக்குதியா. நரசமா, என் தங்கச்சி போய் பார்க்கலாங்களா? ரூமுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். உங்க மனைவி கூட தான் இருக்காங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அப்பா என்கிட்ட பாப்பா கொடுங்க. இந்தாடா இந்தாடா இந்தாடா. தேவா, இவதாயா உன்னோட சொத்துயா. நீ எங்க போய் எங்க வந்தாலும் இவதாயா உன் பொஞ்சாதி. சரிங்கப்பா. தங்கம் மாமா பாருடா. என்னடா என் மேல கோவமா? நீ நான் எங்க போய் எங்க வந்தாலும் நீ தான் பொஞ்சாதி. ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா? இது நெசமா நெசமில்லையா? நினைவுக்கு தெரியலையா? கனவிலே நடக்குதா? கண்களும் காண்கிறதா காண்கிறதா? மொழியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா? தூங்கறியா? எரும மாடு குளிச்சு மேக்கப் போட்டு நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு மறுபடி காலங்காத்தால தூங்கிட்டு இருக்கிற.
அம்மா காலகதல ஏன் மேல தண்ணி ஊத்திட்டாமா எதுக்கு ஊத்துறன கேளுங்க அடியே ஆமா அவன் ஏன் தூங்கிட்டு இருந்தான்னு கேளுமா. ஐயோ ஏய் நான் அப்படிதானே தூங்குவேன் உனக்குடா நான் அப்படித்தான் ஊத்துவேன். அப்படியா காலங்கத்தால ஏன் இப்படி காளி மாதிரி கத்திட்டு இருக்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்துகிட்டு என்ன படுத்துற பாடு இருக்குடா. அடடடடடா இவ அடங்கவே மாட்டான். அடங்க பிடாரி பையனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண. இங்க வா சீக்கிரம் உன் பிறந்தவன் பையனை வர சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு துரத்திடு. துரத்துறவா? எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் வேண்டாம். அம்மா முதல்ல உன் பிறந்த பிள்ளைய இவனை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிளைய துரத்தி விட்டுரு. உங்க ரெண்டு பேத்துக்கு வர வர வாய் ரொம்ப நீண்டு போச்சு. இருங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அம்மா நான் என்ன பண்ணாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. தூக்கிட்டு இருந்த என் மேல தண்ணி ஊத்துறது அவன். ஏய் இங்க பாரு, நீ அவன் மேல தண்ணி ஊத்துன, அவன் உன் மேல ஊத்துனான். ஒருத்துக்கு ஒருத்தர் சரியா போச்சு. வாய் மூட்டு அமைதியாயிரு. புரியுதா? ஆமா அப்பா எங்க போயிட்டாரு? அது ஒண்ணு இல்லடா, கோழி கூப்பிடுறப்ப உங்க மாமா ஃபோன் பண்ணி வர சொன்னாருன்னு கிளம்புனாரு. இன்னும் மனுஷன் வரவே இல்லை. இதோ அவங்களே வந்துட்டாங்களே. அண்ணா வாங்கண்ணா. என்னங்க காலையிலே கிளம்பி போனீங்க, இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க. என்னன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா? கண்ணு முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல கண்ணு, ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. நைட்டு நம்ம தேவா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காமா. அப்படியா? ஆமா. அண்ணா என்னண்ணா இது, இந்த தடவை மருமக பிள்ளை சொல்லாம கொள்ளாம வந்திருக்காப்ல. கண்ணு இப்ப அவ இருக்கிற கம்பெனிலேயே ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஒரு வாரம் லீவுல தான் வந்திருக்கிறான். அடுத்து மறுபடியும் போனான்னு வச்சுக்க, வர்றதுக்கு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஆகும். அதனால இந்த லீவுலயே தேவாவும் தேன்மொழிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு நான் இருக்கிறேன். அண்ணா என்னண்ணா இது, ஒரு வாரத்துல எப்படி நான் கல்யாணத்தை முடிக்க முடியும்? எல்லாம் பார்த்துக்கலாம் கண்ணு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அப்புறம் மண்டபத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். புதன்கிழமை நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் 10 to 11 மாப்பிள்ளைக்கு 4 விருந்து. அப்புறம் அதே மதியம் 2 to 3 பொண்ணுக்கு 4 விருந்து. அப்படியே பொண்ணு பிள்ளையை கூட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போன வச்சுக்கா. காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 முகூர்த்தத்தை முடிச்சிருவோம். முகூர்த்தத்தை முடிச்ச கையோட அப்படியே இந்த மாப்பிள்ளை வீட்டு அழைப்பு, பொண்ணு வீட்டு அழைப்பு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். சனிக்கிழமை 2 பேர்த்தோட குலதெய்வ கோயில் போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த 18 பட்டிக்கு ஒரு பந்தக்கடை இருந்தா சூப்பரா போட்டுருவோம். அப்புறம் திங்கக்கிழமை சாயந்தரமா 2 பேர்த்தையுமே பிளைன்ல ஏத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். எப்படி? சரியா போச்சு. ஏன்னா நீங்க இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. இதெல்லாம் ஒரு வாரத்துல முடிக்க முடியுங்கிறீங்க? கண்ணு நான் இருக்கிறேன் கண்ணு, நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன் மாப்பிள்ள நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பேசாம மலையாட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க. தெய்வானே நம்ம சொந்தமெல்லாம் நம்ம சுத்தி தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிடு, எல்லாரும் வந்துருவாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எல்லா ஜவுளியும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாரம்மா. அப்படியா? ஆமாங்கண்ணே. என்னண்ணா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்புறம் தேனுக்கு மிஸ்ஸா பாஸ்போர்ட் பிளேன் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சாரம்மா. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, குருவான முடிய இருக்கு. அதுக்கு நாம் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். தேனு நீ என்னம்மா சொல்ற? அப்பா நீங்க சொன்னா சரிங்கப்பா. பாத்தீங்களா மாமா உடனே கல்யாணங்கிறதெல்லாம் சரிதாங்க மாமா. ஆனால் கல்யாணம் பண்ண உடனே 2 பேர்த்தையும் ஃபாரின் அனுப்பிச்சிடலான்னு சொல்கிறீங்க. போனால் வரதுக்கு எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகுன்னு சொல்கிறீங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முதல்ல இவளை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னேன். இப்போ ஏன் கண்ணு இப்படி பேசுற? அம்மா பேச்சுக்கு என்ன வேணாலும் சொல்லலாமா, ஆனால் அக்காவை 1 வருஷம் பார்க்காம
எப்படிம்மா? என்னடா இது? இங்க பாரு, அப்பெல்லாம் அழுவக்கூடாது. எங்க பாரு, பொம்பளை பிள்ளையா பிறந்தா நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியாதுடா. இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும். அது இல்லாம தேவா நம்மளை விட 100 மடங்கு உங்க அக்காவை பத்திரமா பார்த்துக்குவா. தேனு பிறந்தப்பயே தேவாவுக்கு கூட முடிவாயிடுச்சு. நீங்க 2 பேரும் நான் பெத்த பிள்ளைங்க. கண்மணியும் தேவாவும் நான் வளர்த்த பிள்ளைங்க. தாயில்லாத பிள்ளைங்கடா. செய்வானே நம்ம கை குனி கால் குனி சுத்தி நின்ற புள்ள அங்குண்டு போய் 1 வருஷம் பார்க்காம பேசாம இருந்தா நம்மளுக்கு வெறும் கஷ்டமா இருக்குமா? மாப்பிள்ள, இந்த காலம் போற வேகத்தை பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷங்கிறது 1 மாசம் மாப்பிள்ள சீக்கிரம் ஓடி போயிரு. நாம நின்று பேசிட்டு இருக்கலங்க, டைம் இல்லை. நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. நாம போய் ஐயரை பார்த்து பேசிட்டு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துடுவோம். கண்ணு தெய்வண்ணா, உம்படதையுமே தேன்மொழியோட அளவு ஜாக்கெட் கொடுத்தீங்கன்னா நம்ம நாராயணன் டெய்லர் ஷாப்ல கூப்பிட்டு போயிடுவேன். அவரும் ரெடி பண்ணிடுவாரு. என்ன சொல்றேன்? சரிண்ணா, நீங்க எல்லா வேலையும் பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி 2 பேரும் முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும். கண்ணு, நீ எது சொன்னாலுமே சரியா தான் கண்ணு இருக்க. சரி கண்ணு, போலாம் கண்ணு. எதுவும் வந்து சீக்கிரம் எடுத்து வைக்கணும். ஆண்டவா, இன்னையோட நம்ம ஊர்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு எல்லா நோமியும் முடிஞ்சு போச்சு. எல்லா நோமியும் முடிஞ்சு போச்சு. எல்லா நோமியும் என் பொண்டாட்டிட்ட காசு கேட்டா அவ ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவா. என்ன பண்றது? எவன்டையாவது கந்துக்கு வாங்கிதான் இந்த மாசத்தை ஓட்டணும் போல இருக்கு. என்ன பண்றது? நாம போய் கேட்டா ஒருத்தனும் தரமாட்டான். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, உன் பொண்டாட்டியை சொல்லுன்னு ஏதாவது சொல்லி நம்மளை துரத்தி விட்டுருவானுங்க. சரி, என்ன பண்றது? நம்ம பொண்டாட்டியே ஒரு யோசனை கேட்போம். எவ்வளவு அருக்கே சத்தங்க வாவல. யோ மாமா, என்னையா காலங்காத்தாலேயே ஏதோ மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி நின்னுட்டு அருகேக்கு இருக்குங்கிற? என்னையா, என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணு இல்ல இருக்கா, நீ கையில இருந்த காசெல்லாம் நம்ம நோமிக்கே செலவா போச்சு. நம்ம ஊர்ல ஒரு கந்துக்கார புதுசா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு 10,000 வாங்கி இந்த மாசத்தையே ஓட்டி முடிச்சிடலாம். யோ கூறுகட்ட குப்பா, நீ பாட்டுக்கு வாரத்துல 7 நாளைக்குமே 7 கந்து வாங்கி வைக்கிற. அவ விடிஞ்சு விடியறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல வந்து அருகே அருன்னு கத்துறானுங்க. என்னமோ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி. அருக்காணி, அப்படி சொல்லாத. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு 10,000 வாங்கி கொடு. நம்ம சின்ன புள்ளியூர் முனியப்பன் கோயில்ல ஒரு பணியார கடையை ஆரம்பிக்கலாம். அதை அப்படியே டெவலப் பண்ணி நம்ம மாட்டாஸ்பத்திரியில ஒரு இட்லி கடையை ஆரம்பிக்கலாம். அதையும் அப்படியே டெவலப் பண்ணி என் பொண்டாட்டி அருக்காணி பேர்ல பெரிய ஹோட்டலா ஆரம்பிச்சிருவோம். கிளிப்ப இப்படிதான் தள்ளு வண்டி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். பொறி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். சாலனா கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். சில்லி கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். விறகு கடை வைக்கிறேன்னு சொல்லி கந்துக்கு பணம் வாங்கினேன். இப்போ நீ எல்லா கடையும் வச்சு தூக்கி நிறுத்திட்ட. இனிமே பணியார கடை ஒண்ணுதான் பாக்கி. என்ன மானங்கட்டவனே, அப்படிதானே? அப்படி சொல்லாத பிள்ளை. போன மாசம் வரைக்கும் நம்ம 2 பேருக்கு 7 சனி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கும் சுக்கிரதிசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா என்ன செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். யோ வாய மூடியா. இங்க பாரு, என்னால கடன் வாங்க முடியாது. நான் லோன் மட்டும் தான் வாங்குவேன். அது இல்லாம நம்ம பரிமளக்கு இருக்காங்கல்ல, குடுல காசு வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பணத்தை வாங்குறோம், அவ்வளவுதான். எல்லா கடனையும் கட்டிக்கிட்டு 2 பேரும் வேலைக்கு போய் கஞ்சியை குடிச்சு மூடிட்டு இருக்கிறோம். வேலைக்கு போறதா? வேலைக்கு போனா வேர்க்குமே. யாருக்காணி வேத்த அந்த மாமனுக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நல்லா தெரியுமே.
வெயில் காலத்திலே வேலை செஞ்சா வேர்க்கணும் தானே நீ தினமும் வெளியே படுத்துக்கிற. இப்படி எல்லாம் சொல்லாத. வேற நீ இந்த ஒரு தடவை மட்டும் அந்த 10,000 வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி தருவியா மாட்டியா? யோ இங்க பாரியா, என்னால முடியாது. உனக்கு பணம் வாங்கி கொடுத்து நான் மனம் கட்டுறதா? நான் எல்லாம் வாங்கவே மாட்டேன். நான் வாங்கின லோன் மட்டும்தான் வாங்குவேன். ஏண்டி யோ அதுவும் இல்லாம நாளைக்கு அந்த ஆபீஸ்ல வராரியா காசு தரதுக்கு. ஏண்டி கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. கழுதை எவங்கிட்ட வாங்கினா என்ன? ஆனா வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நீ பாரு எவ்வளவு வெள்ளையா அழகா கிலுகிலுன்னு இருக்கிற. கிலுகிலுன்னா ஆமா, அப்புறம் வேலைக்கு போனீங்கன்னா கருத்து போயிட மாட்டேன். பொண்டாட்டி உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். டேய் அதனால வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சரியா? நாம கம்முன்னு பணியார் கடை போட்டு பொழைச்சிக்கலாம். ஏண்டா சப்பாவாயா, உனக்கு எவ்வளவு ஏத்தம்? அதெல்லாம் முடியாது. வேலைக்கு போற கடனை கட்டுறோம். நட வேலைக்கு. பக்கத்து மில்லிலே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். நான் போறேன், நீ வரியா இல்லையா? நீ போனா உங்களோட வராம நான் மட்டும் எங்க தனியா போறதா? சரி வா போ. அப்போ சாதிட்டு நட. மல்லிகவானே அம்புகளோ கண்ணுல தும்புகளோ அம்பிளி பூதில நம்புகளோ புஞ்சிரி தும்பிகளோ முல்ல மலர் மணி ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಬಂಡುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரம் வானா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டித்த ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டின ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புன ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்த முந்தானையால் தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில கூந்தல் முடி அள்ளி கொண்ட போடையில தலைவலியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொண்டவி அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் மல்லிகவானே அம்புகளோ அம்பிளி பூதில நம்புகளோ முல்ல மலர் மணி ಚೆಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ತೆತ್ತುಂಗ ಬಂಡುಗಳೋ நீ துண்டெடுத்து ஏன் தலைய துவட்டு நேரத்துல மொரட்டு விரல் இடுப்பு திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பிசைஞ்சு வாயில் விட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சும் உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஒத்த சையனி ஒரு கை நீட்டையில கட்டினவனுக்கு வெக்கத்த கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்
வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அடடடடடா கண்மணி, இந்த ட்ரெஸ்ல அவ்வளோ சூப்பராக இருக்குடி. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா அடடடடடா 1000 லைக் அப்படியே அள்ளுமே. அப்படியே என் கூட ஒரு செல்ஃபி எடுத்து போட்டீங்கன்னா 2000 லைக் உனக்கு வருமே. உன் கூட செல்ஃபி எடுத்து போட்டா எனக்கு லைக்ல வராது, கமெண்ட் மட்டும்தான் வரும். என்னென்ன கமெண்ட் வரும்? அப்படியா? என்னன்னா, கண்மணி அருகில் இருக்கும் அந்த வேற்று கிரகவாசி யாருன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. வயசுக்கு மூத்தவனு கொஞ்சமால மதிக்கிறதான்னு பாரு. உன்னை உன் பொண்டாட்டியே மதிக்கிறது இல்லையாமா? டெய்லியும் வீட்டில் பழைய சோறு தான் போறாங்களாமே. அது எப்படி கண்மணி உனக்கு தெரியும்? அவங்க பொண்டாட்டி தான் டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்களே. ஏன்டா மச்சான், இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? ஏன்டா மச்சான், இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? காலேஜ் ஏன் கண்மணி, இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா? என்னது காலேஜ் போறல கண்மணி? எந்த காலேஜுக்கு? டேய், டுட்டோரியல் காலேஜுக்கு தான்டா. உங்க 2 பேர்த்துக்கு ஒரு வாய் அதிகமா போச்சு. ஆனா இங்க வந்து பாரு, உன்னை பார்க்க 2 எருமை மாடு வந்திருக்கு. வாங்கடா, எப்படா வந்தீங்க? அண்ணா, இந்த தடியனுக்கிட்ட நீ அப்புறமேல் பேசிக்கோ. முதல்ல எனக்கு செலவு காசு கொடு, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்தா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அண்ணா 100 ரூபா போதுமா? சரி, அதிகமா கொடுத்தா நீ தொண்டு சுத்த போயிருவ. ஏன் கண்மணி, இந்த வருஷமாவது பாஸ் பண்ணிடுவியா? அப்பதான் மனோ உன்னைய கல்யாணமாவது பண்ணிக்குவான். சாமி, ஏதேவா இவ உண்மையாலுமே உங்கூட தான் பிறந்தாளா இல்ல உங்க அப்பா தவிட்டுக்கு இது வாங்கிட்டு வந்தாரா? ஏதேவா, உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ போய் கண்மணி படிக்கிறேன்னு சீரியஸா காலேஜ் போயிட்டு இருக்காள. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடா, போனவ திரும்பி வந்துட போற. காலையில வீட்டில் பெரிய கலவரமே பண்ணிட்டா. அத்தை கூப்பிட்டு சமாதானம் பண்ணினதுக்கு அப்புறம் இப்போ பாரு ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறேன். அது இருக்கட்டே. ஆமாம், நீங்கள் போன வேலையில் என்னாச்சு? நாங்கள் போன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ஜெயம் ஸ்டூடியோவில் சொல்லி ஃபோட்டோக்கு வீடியோக்கு அட்வான்ஸு கொடுத்தாச்சு. அவங்க வியாழக்கிழமை மதியானம் நேராக உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துடுறதா சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம நாராயணன் டெய்லர் ஷாப்பில் போய் தைச்ச ப்ளவுஸு சேரீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் கொடுத்துட்டுண்டா. ஆமாம், முகூர்த்தத்துக்கு முன்னால் தேன்மொழிக்கு மேக்கப்புக்கு சொல்லியாச்சான்னு கேட்டிங்களா? மேக்கப்புக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு நம்ம தோன் மேலே சொல்லிருச்சுப்பா. டேய் சிவா, அதான்டா என் தேன்மொழி. என்னதான் வசதியாக இருந்தாலும் அவன் அப்பிருந்தே எந்த ஆடம்பரத்தையும் விரும்புறதில்லடா. ஆமாம், நீ ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் தேன்மொழி போய் பார்த்தியா இல்லையா? இல்லை சிவா, பார்த்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தேனு பெரிய மனுஷியானப்போ அவள் சடங்குக்கு சீர் கொண்டு போனப்போ பார்த்தது. அப்போ அந்த பிங்க் கலர் பட்டு சேரையில் இருந்தது இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குதுடா. நான் அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறது ஒரு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு யுகமே வேணும். நான் மேலே வச்சிருக்கிறது காதல் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே அவ மேல அம்பு செலுத்த 1000 சொந்தம் இருக்கலாம். ஆனா அவளுக்கு அதை விட நான் மேலே காமிக்கணும். என்னதான் பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும்
தேன்மொழியை கையை பிடிச்சி அவ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாளன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்குடா. தேவா, நீ சொல்றத கேட்குறப்போ இப்பவே நானும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது மச்சான். ஆமாண்டா மச்சான், எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆசையா இருக்கு. டேய் 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 டேய், போனை வைடா. நீ எதுக்கு போன் எடுக்கிறீன்னு தெரியுது. இப்ப கிடைக்கிற பழைய சோத்தையும் இல்லாம பண்ணிடாதடா. அந்த பயம் இருக்குண்டா. தேவா, நாம கிளம்பு. நாம போய் அந்த மனைவர டெக்கரேஷனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, நீங்க முன்னால கிளம்புங்கடா, நான் வரேன். சரி மச்சான், பாய். நான் கிளம்புறோம். வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. மன்மதன் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதென்ன, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் கை தட்டுவதென்ன. சிரிக்கின்ற மலருக்கு கவிதை சொல்லிக் கொடு, சிலிர்க்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு. கன்னத்தில் கன்னத்தில் மீசை முரசுது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. சித்திர பெண்ணே வெட்கத்தை தூரத்தில் போகச் சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை பக்கத்தில் நிற்கச் சொல்லு. இனிக்கின்ற இளமைக்கு சிறகை கட்டிவிடு, மிதக்கின்ற நிலவுக்கு நடக்க கற்றுக்கொடு. என்னமோ என்னமோ என்னக்குள் நடக்குது, அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது. காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை, வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை. வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம். அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா. வச்சு வச்சு வாடுதே அந்த
வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தலை பாம்பு வந்து முத்து தர போற தக்காளி சாதினம் சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்னு நான் சந்திச்சேன் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து மட பாய வந்து சொக்கி விழ மாமா எதுக்கு மாமா தலையில அடிக்கிறேன்? ஏண்டி அங்க எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குது. நீ என்னடானா இங்க வந்து உட்காந்துட்டு அந்த ஓட்ட போனை வச்சு லொட்டு லொட்டுன்னு 18 விசிறியால் கொடுத்துருக்குற. அப்படி என்னதாண்டி அவசரம் உனக்கு? இங்க பாரு மாமா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ கல்யாணம் நடக்க போதில்ல அவங்க அக்காவுக்கும் எங்க அண்ணனுக்கும், அப்போ நம்ம கல்யாணம் சேர்ந்து நடக்கணும். நீ என்ன லூசா? இங்க பாரு மாமா, நான் ஒன்றும் லூஸ் இல்லை. உங்க அம்மா தெய்வானியும் எங்க அப்பா ராமலிங்கம் தான் லூசு. ஏய் ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்ன மாமா, தேவாக்கும் தேனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நமக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ வேலை மிச்சம், எவ்வளோ பணம் மிச்சம், இதெல்லாம் தெரியுதா அந்த லூசுங்களுக்கு? இங்க பாரு, பெரியவங்களெல்லாம் அப்படி லூசு கீசுன்னு சொல்லாதடி. நான் அப்படிதான் சொல்லுவேன். கண்மணி வரமாட்டேன், வந்தா நீ அடிப்ப. சொல்லு மாமா. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க ஒப்பனும் நானும் தாண்டி உள்ள போவோம். எதுக்கு மாமா ஜெயிலுக்கு போவீங்க? அப்புறம் 18 வயசு கூட ஆகாத புள்ளைய கல்யாணம் பண்ணா சும்மா இருப்பாங்களா? அதனால நீ என்ன பண்ற, நீ இப்போ அந்த 10th அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, அதை எழுதி பாஸ் பண்ணு. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம், சரியா? மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 10th பாஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேணா எனக்கு அடுத்த மாதம் பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு 18 வயசு ஆயிருமாமா. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஓகே ஓகே, அப்படின்னா அதுக்குள்ள என்னோட ஒர்க்கும் ட்ரைனிங்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிரும். ஜூலைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ராமிஸா? ப்ராமிஸா? பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கலைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். La 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 la.
நிலவென கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென்ன பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன்தான் உன்னை படைத்ததாலே உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். நீயும் என்னை பிரிந்தால் எந்தன் பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை நாமின்றி காதல் இல்லையே காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றமில்லையே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரிய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உறைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான். ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஆசைதான் உன்மேல் ஆசைதான். வாங்க மச்சான் வாங்க. கேட்டான் சங்க வருவீங்களா? ஆமா மாப்பிள்ள இப்பதான் வந்துட்டு இருக்கேன். தெய்வானே யார் வந்திருக்காங்க பாரு. தண்ணி கொண்டு வாமா சொம்புல. வரமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனா? என்னண்ணா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா? அண்ணி அப்படியே மாப்பிள்ளை வீட்டோட மண்டபத்துக்கு வந்துருவாமா? சரி சரி, கை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. இல்லம்மா, நான் இப்பதான் வடுகுபட்டியில இருந்து நேரா வரேன். அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ரெண்டு பேரும் ஒரே நாள்ல நாள் விருந்து வச்சுட்டீங்க. எல்லாமே ஒரே சொந்தமா போச்சம்மா. எங்க சாப்பிட்டா என்னம்மா? ஆமா எங்க மச்சான், இன்னும் நம்ம எங்க பங்காளி வடுகுபட்டியார் ஒன்னும் காணோம். மணி 2 ஆக போகுது. அவன் சட்டு புட்டுன்னு நலுக்கு பண்ணிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா? தம்பி தம்பி, மாமனுக்கு ஃபோன் பண்ணி கேளு, எங்க வந்துட்டு இருக்காரு கேளு. அப்பா இப்பதான் கண்மணி ஃபோன் பண்ணாங்கப்பா. என்ன மாமோட பக்கத்துல வந்துட்டாங்களாமா? வந்துருவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இதா வேடு சத்தம் கேட்டுருச்சுல்ல, வான வேடிக்கையோட 4 விருந்து கொண்டு வரதில்ல நம்ம பங்காளி வடுகுபட்டி ராமலிங்கத்தை தவிர வேற யாருனால முடியும்? தாய்மாமே சீர்வரிச வகை வகையா வருது பாரு, பட்டாசு மேளம் போட்டு பட திரண்டு வீரமுள்ள சிங்கமையா மாமனத்தான் வரவேத்து 1000 கைகள் வணங்குமையா.
மாமங்கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துங்கடா பங்காளி மாம மச்சா சேருங்கடா டேய் குட்டாட்டம் கும்மி கொட்டி ஆடுங்கடா கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா குறிஞ்சு பூவுல மாலைய கட்டு கொலவ போட்டு வேளத்தை கொட்டு மாம மனசு குளிர குளிர மாலைய போடு மாமன் கொடுக்கும் சிறு மருத வர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு மலைக்கு மேல போனா கூட துணைக்கு வேணும் நல்ல சொந்தத்தை போல சுத்தி இருந்தா என்ன வேணும் மச்சான் துட்டு கொடுத்தா வட்டி கிடக்கும் யாருக்கு வேணும் உங்க கைய கொடுத்தா நம்பிக்கைய பம கூட வரும் நாங்க வாழும் மண்ணே எங்க கோயில் தானே அதில் கொலசாமியே எங்க மாமனே தினம் கூட்டாஞ்சோரே எங்க வழக்கம் தானே நல்ல பசியோடு ருசி பார்த்தா அருமதா நாங்க கோபமுள்ள சனங்க நாங்க பாசமுள்ள பசங்க நீ சிரிச்சு வந்தா சேர்வோம் நீ முறைச்சு வந்தா வெறுப்போம் அழகிருக்கும் வர நீயும் நானும் ஒன்னா இருப்போம் மாமன் கொடுக்கும் சிறு மருதவர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சன்னம் பாயடைச்சி போகும் பாரு எங்க ஏழு பொறப்பும் நீதானே எங்க கூட வரணும் நல்ல கருத்து வச்சு காத்திருக்க வாக்கு தரணும் இங்க செய்முறைதான் சாதி சாணத்துக்கு பெருசு மச்சான் அது தவத்தி மச்சான் இங்க இளவட்டம் குதியாட்டம் போடுது அங்கே தெரு கூட்டம் வாய திறந்து பாக்குது இங்க பெரு வேகுது அத பார்த்தாக்கா பசி மீறி போகுது உறவு சனங்க வந்தா எங்க உசுர கூட தருவோம் மான ரோசம் காக்க நாங்க மீண்டும் பிறந்து வருவோம் அட இருக்கும் வர நீயும் நானும் ஒன்னா இருப்போம் மாமன் கொடுக்கும் சிறு மருத வர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகும் பாரு பட்டாசு வெடி வெடிச்சு கொளுத்துங்கடா டேய் பங்காளி மாம மச்சா சேருங்கடா குட்டாட்டம் கும்பி கொட்டி ஆடுங்கடா ஏ கொண்டாட்டம் போடும் நேரம் கூடுங்கடா குறிஞ்சி பூவுல மாலைய கட்டி கொலவ போட்டு வேளத்தை கொட்டு மாம மனசு குளிர குளிர மாலைய போடு மாமன் கொடுக்கும் சிறு மருத வர பேசும் பாரு செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சு போகும் பாரு யோ வடுவடி மச்சான் சபையே நிறைச்சு போட்டியா உங்களுக்கு என்னையா யாருமே சீர் செய்ய முடியாதியா தங்கச்சி கட்டி கொடுக்கும் போது வண்டியா சீர் அனுப்பிச்ச அப்புறம் தங்கச்சி கழிச்சு நிறையா நகை ஓட்டு அழகு பார்த்து அனுப்பிச்ச மலைக்காப்பு விருந்துல ஊரையே அசர அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது விதவிதமா சாப்பாடு போட்டு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வெள்ளித்தட்டு கொடுத்து வரவேற்ற என் பிள்ளைகளுக்கு முடிவெடிக்க காது குத்த பொங்கச்சீர்னு சொல்லி வடுவட்டியிலிருந்து கிடாய் கொண்டாந்து இறக்கினேன் பெரிய விருந்தா வச்ச இப்போ என் புள்ள வயசுக்கு வந்ததுக்கு ஊரே செய்யாத அளவுக்கு என் மச்சனை பெரிய விருந்தா வச்சு சீர் தாய்மாமன் சீர் செஞ்சு வச்சாரு. இப்போ வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்மா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இப்போ என் பிள்ளை உங்கள் வீட்டுக்கு மறுமூலம் வரப்போகுது. நான் ரொம்ப கொடுத்து சந்தோஷப்படுறப்பா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். யோ மாப்பிள்ள, என் தங்கச்சி தங்கம்னா என் மருமக சொக்க தங்கமையா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம பிள்ளைகளை வளர்க்கணும்னு என் தங்கச்சி பார்த்தா கத்துக்கணும். என் தங்கச்சி உள்ள என் வீட்டுக்கு மருமக வர
நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஐயா. யோ மாப்பிள, இது என்னையா சீரு? இந்த அண்ணன் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்காக இன்னும் சீரு செஞ்சுட்டே இருப்பையா. பங்காளி, இன்னைக்கு பொண்ணு எடுத்து நாளைக்கு எப்படியும் உங்க பொண்ணை உங்க மருமனுக்கு கொடுக்கத்தான் போறீங்க. கொடுத்தாங்கிற மாதிரி உங்க சீரை நீங்க மாத்தி மாத்தி கொடுத்துக்க வேண்டியதுதானே? தங்கச்சி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலுங்கு பண்ணிட்டு நாம மண்டபத்துக்கு போகணும். நாம மருமகளை வர சொல்லி நலுங்குக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா? சரிண்ணா. கண்ணே, மணி 3:15 ஆகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம் மண்டபத்தை கிளம்பணும். அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே தம்பிக்கிட்டே சொல்லிட்டு வாமா, நாம முன்னாடி கிளம்பலாம். அஞ்சு விரல்களை கோத்து
நாம 10 விரலானோ மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம் சில நாளில் நீ என் தாயே சில நாளில் நீ என் சேயே நீ மடி